Hello stars and வணக்கம் மக்களே. So நம்ம சேனல்ல வந்துட்டு சண்டே ஒரு கேமோட கதை பார்த்துட்டு இருந்தோம். So நேத்திக்கு வந்துட்டு Black Myth Wukongோட கேம் ஸ்டோரி பார்த்திருப்பீங்க. அது வந்துட்டு 3 சாப்டர் தான் போட்டுருப்போம். அதாவது கேமோட ஒரு பாதிங்க, ஓகேங்களா? So ரெண்டாவது பாதி தான், அதாவது ரெண்டாவது பாகம் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னத்த பாகம் பார்க்கல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே சமயம் சாப்டர் 2க்கும் 3க்கும் நடுவுல நம்மளுக்கு அந்த ரிலீக் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு இருக்குங்க, ஓகேங்களா? அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால விட்டுருப்பேன். பட் ஆனால் அதில் ஸ்டோரியில் எந்த ஒரு குழப்பமோ பிரச்சனையோ எதுவும் இருக்காது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த ரெண்டாவது பாகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமோட கதை உங்களுக்கு நல்லாவே புரியும். போன வீடியோலயே நான் சொன்ன மாதிரி அந்த கேமோட கதை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட போறதுனால தான் ரெண்டா பிரிச்சு போட்டிருப்பேன். மறக்காம எல்லாருமே வந்துட்டு கேமோட ஸ்டோரி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்டர்ஸ் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. அந்த ஜேர்னி டு த வெஸ்ட் அப்படிங்கிற அந்த நாவலோட ஒரு சின்ன சம்மரி வந்துட்டு சொல்லியிருப்பேன், அதையும் கேட்டுட்டு போய் நீங்க அந்த கேமோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமோட அடாப்ட் ஆயிக்க வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 4ல இருந்து இந்த கதையை ஆரம்பிக்கலாம். சாப்டர் 4 ரோசி சீக்ஸ் கிரே ஹேர். இது வந்துட்டு ஒரு காதல் கதை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஹேகை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹேக்னா ஒரு விகாரமான கிழவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மார்ஷியல் ஹேபிட்ஸ் வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கும் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மேட் பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே சாப்பிட்டுருவாங்களாம். அவங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு கண்ணாடியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க பரிசா. அதை வந்துட்டு அவங்க ஒரு முறை தான் பார்த்தாங்க, அதுல முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமே கண்ணாடியை தூக்கி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பழக்கம் மாதிரி போயிருச்சு, இந்த மாதிரி கண்ணாடி கொடுத்தவங்க வந்துட்டு அந்த ஹேகை வந்துட்டு திரும்ப பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் அவரோட ஒரு சைட் கிக்கும் வந்துட்டு மாறு வேஷத்துல போவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்கறாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா த செகண்ட் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இரண்டாவது சகோதரி. சோ இந்த செகண்ட் சிஸ்டர் யாரு அப்படின்னா அந்த ஹேகோட மகள்ங்க. அதே சமயம் நம்ம சைட் கிக் இருக்கார்ல, அவருக்குமே வந்துட்டு ஹேகோட ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி இருந்திருக்கும் போல. சரி, அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு அந்த செகண்ட் சிஸ்டர் கூட வந்துட்டு சண்டை போட்டு அவளை தோக்கடிச்சிருவோம். அது அவளை தோக்கடிக்கும் போது எந்த ஃபார்ம்ல இருப்பா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைடரோட ஃபார்ம்ல தாங்க இருப்பா. இந்த ஃபைட்டோட சமயத்துல வந்துட்டு சில வாக்குவாதங்கள் நடந்திருக்கும். அதனால அது முடிச்சதுக்கு அப்புறம் எங்க இருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்பைடர் லேர்ல வந்துட்டு நம்ம இருப்போம், ஓகேங்களா? நிறைய வெப் இருக்கும், அதுல சிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல அம்மா சிலந்தி வந்துட்டு நம்மள தாக்குங்க. ஆனா தாக்குற சமயத்துல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம், ஒரு மிராக்கிள் நடந்து நம்ம வந்து தப்பிச்சிருவோம். ஆனா எந்திரிக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு பெட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா எகைன் நம்ம வந்துட்டு அந்த லேருக்குள்ள போகும்போது ஒரு புத்தாவோட கை கூட சண்டை போடுவோம், அதுவும் ஒரு வலது கை. ஆனா அது வந்துட்டு புத்தாவோட கையும் தாண்டி அந்த பக் மான்ஸ்டரோட வால் தாங்க அது. ஏன்னா ஒரு சகோதரி தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏவி விட்டுருப்பானே வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மதர் ஹேகோட வீட்டுக்கு வந்துட்டு போவோம். ஆனா அங்க போகும்போது வந்துட்டு நம்ம ரகசியமா இருந்து பார்த்துட்டு இருப்போம். என்ன அப்படின்னா நம்ம ஜூவை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அத பண்ணி மனுஷனுக்கு அந்த மாதிரி இருப்பார்ல அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மதர் ஹேகோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த சீசனுக்கு இவரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். ஏன்னா முன்னாடியே வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம் அந்த மதருக்கும் நம்ம ஜூவுக்கும், அதாவது நம்ம பார்ட்னருக்கும் வந்துட்டு ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத அந்த செகண்ட் சிஸ்டரோட சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா? சோ ஒரு பக்கம் வந்துட்டு செகண்ட் சிஸ்டர் வந்து கொண்டதுனால அவரோட சொந்த சகோதரியோட ஃபிளஷ்ல இருந்து நம்மால் வந்துட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்கும் போல. பட் ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கதையில வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஹேகும் ஜுபான்ஜியும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு சீசன்ல அவர் காதலனா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹேக வந்துட்டு மரணத்துல இருந்து காப்பாத்திருக்காரு, விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம ஜூனால வந்துட்டு சில காயங்களோட ஹேக் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சோ இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஹேகுக்கு ஜூ மேல ஒரு கோவத்தையும் தாண்டி ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜூக்கு எப்பவுமே நம்ம தான் முதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனா எப்ப பாரு வந்துட்டு இவன் அந்த குரங்கு கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமைங்க, ஓகேங்களா? சீரியஸ்லி வந்துட்டு முதல்ல ஜூபான்ஜி வந்து முதல்ல நம்ம டெஸ்டின் ஒன்ன பார்க்கும்போது உனக்கு வரக்கு இவ்வளவு காலம் ஆச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ பாசிபிளி வந்துட்டு மங்கீஸ்க்கு வந்துட்டு அவர் கைடா தான் இருந்திருப்பாரு போலங்க. அவரோட டெஸ்டினி வந்துட்டு அப்படிதான் அமைச்சிருக்கும் போல. சரி, இருந்தாலும் அந்த ஒரு பொறாமனால இனிமேல் வந்து நீ என் கூட தான் இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஜூ ஆகட்டும் அந்த ஹேக் ஆகட்டும் ரெண்டு பேருமே அன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்துட்டு ஒன்னா இருந்திருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆனாலே அடுத்து வந்துட்டு என்னன்னா விருந்து தானே போடுவாங்க. ஆனா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாண மாப்பிள்ள தாங்க விருந்து அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க. சோ இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து இருக்கிற விருந்து நம்ம ஹேகுக்கு தான், அந்த விருந்தே நம்ம ஜூ தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. என்ன அப்படின்னா ஓகே ஒரு ஸ்பெல்லுக்கு கீழே வந்துட்டு கட்டுப்பட்டு அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிருதுங்க. சோ அதுக்கப்புறம் அவரோட சின்ன ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நேரடியா நம்மால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சகப்பு கண் இருக்கிற ஒரு மான்ஸ்டர் கிரியேச்சர் என்ன வேணா சொல்லலாம், அது ஒரு குழப்பம் அப்படின்னே சொல்லலாம், அது கிட்ட வந்துட்டு போறா. அப்படி அங்க போனதுக்கான இன்னொரு காரணமும் நம்ம
நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா அந்த ஜூ தான் வந்துட்டு அவ்வளவு பெருசா மாறி இருப்பாருங்க. ஓகேங்களா, அடிச்சு தோக்கடிச்சதுக்கு அப்புறம் எகைன் அவர் சின்ன ஃபார்முக்கு மாறிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு சாதாரண அந்த பழைய ஜூவா மாறினதுக்கு அப்புறம் நம்ம குரங்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேகுக்கு பரிசா கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கண்ணாடியை நம்ம ஜூக்கு வந்துட்டு கொடுப்பாருங்க. சோ ஒன்ஸ் வந்துட்டு அவர் அதை பார்க்கும்போது அதுல அவரோட உண்மையான முகம் வந்துட்டு தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு நார்மலா இருக்கிற சமயத்துல ஹேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெப் போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பட் இருந்தாலும் நம்மால வந்துட்டு பெருசா தயக்கமெல்லாம் படல. நேரடியா வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போய் எப்படியாவது நம்ம ஆளை காப்பாற்றணும். ஏன்னா நம்மளால தான் அது சாப்பிட்டுருமாச்சே. சோ முடிஞ்ச வரைக்கும் அவ ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம சண்டை போடணும். பட் இருந்தாலும் வந்துட்டு அவ என்ன சொல்லுவா அப்படின்னா சண்டை போட சொல்லுவா. சண்டை போட்டு தோக்கடிச்சிருவாங்க. தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவ தப்பிச்சு ஓடிடுவா. எங்க ஓடுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவகிட்ட போடா, அவளை தொடர்ந்து போ, அவகிட்ட தான் ரிலிக் இருக்கு, போனதான் கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்ல, ஏன்னா நான் பாத்துக்குவேன் அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. அதனால மட்டும் நம்ம துரத்திட்டு போவோம். ஆனா அந்த ஹேகை வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு எதிர்கொள்வாங்க. யார் அப்படின்னா ஒரு 100 டவஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிலிக் எடுக்கிறது மட்டும் இல்லாம அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அதை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க அது அவன் எவனோ ஒருத்தங்க, ஓகேங்களா, அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹியூமனாய்டு சென்டிபேடா மாறிடும். அதாவது ஒரு புழுவா மாறிடும். அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டருக்கும் இந்த ஹேகுக்குமே ஒரு வரலாறு இருக்குங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வரலாறு. சோ இப்போ வந்து அப்சர்வ் பண்ணி உள்ள இழுத்ததுனால அந்த ஹேக் வந்துட்டு அவரோட ஒன்னாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த சமயத்துல வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன தேவை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிலிக்குமே தேவை அப்படிங்கிறதுனால நம்ம இப்ப சண்டை போற ஒரு சூழ்நிலை வந்துட்டு வரும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஹேக பழி வாங்கணும் அதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலேயே அவன் அதுக்காக பண்ணல. அவனுக்கு ரிலிக் மேல ஒரு பேராசைங்க. ஈவன் அந்த சிஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கும் அந்த மாஸ்டர் பண்றது வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு இப்படி ட்ரீட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கூட அவங்களுமே சேர்ந்து தான் சண்டை போடுவாங்க. ஆக்சுவலி உண்மையிலுமே ஒரு பயங்கரமான சண்டைங்க. அந்த ஸ்வாட்ஸை வச்சு ஸ்டாஃபை வச்சு சும்மா தரமான ஒரு சண்டை மாதிரி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த ஃபைட் ஹீரோ தானே ஜெயிப்போம். ஹீரோ வந்துட்டு ஜெயிச்சிருவாரு. ஆக்சுவலி நம்ம தாங்க சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஒன்ஸ் அவர் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்து அந்த கிளவி வந்துட்டு பயங்கரமா பறந்து வந்து உலக தன்னோட மகள்கள் வந்துட்டு தாங்கி பிடிச்சிருவாங்க. இட்ஸ் ரியலியே அம்மாவை பிடிச்சிட்டேன் மொமெண்ட்டுங்க இது, மொமெண்ட். சோ எப்படியோ மாஸ்டர் வந்துட்டு கொண்டுட்டாங்க. மகள்கள் எல்லாமே அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க அம்மாவுமே ஃப்ரீ ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவங்க இறந்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க இறந்திருந்தாலுமே உங்களுக்கு ஏற்க சங்கட்டமா இருந்துச்சு கேம் விளையாடுறவங்களுக்கு. எனக்கு பெருசா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க மகளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் வந்துட்டு உண்மையாலுமே அவங்க காதலிச்சதுனால தான் ஹேகுக்கும் ஜூவுக்கும் வந்துட்டு ஒரு குழந்தையுமே பிறந்திருக்கு, ஒரு மகள். ஆனா அவங்க என்னைக்குமே ஒரு குடும்பமா இருந்தது இல்லைங்க. ஆனா கடைசிக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படியோ ரெலிக்கும் கிடைச்சிருச்சு. அதே சமயம் நம்ம ஜூ இருக்கான் இல்லையா, அவனுமே சேஃபா தாங்க இருக்கான். அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த ரெலிக் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கட் சீன். சோ அந்த கட் சீன் வந்துட்டு உண்மையாலுமே கியூட்டா தான் இருக்கும். ஜூவுக்கும் ஹேகுக்கும் இருந்த ஒரு லவ் ஸ்டோரி தான் காட்டுவாங்க. அவரோட உண்மையான பேர் வந்துட்டு ஊதா சிலந்திங்க, ஒரு வயலட் ஸ்பைடர் அப்படின்னே சொல்லலாம். மனிதர் உலந்துக்குள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு காதல் காவியத்தை வந்துட்டு காட்டுவாங்க. மனுஷனா இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்களோட நார்மலான ஒரு மோட்ல இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் மோடா மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிற மாதிரியும், அதுல அவங்க காதலிச்ச மாதிரி எல்லாமே காட்டுவாங்க. சோ அந்த காதல் காவியத்தோட முடிவுல இந்த ஒரு சாப்டர் 4மே வந்துட்டு கம்ப்ளீட்டா முடியுது. 5வது சாப்டர் வந்துட்டு கோல்டன் சைல்டு கிரிம்சன் பிளட்டுங்க. சோ இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறது நம்ம டெஸ்டின்ட் 1க்கு வந்துட்டு ஒரு அழுகுரல் அவர் ஒரு உதவிக்கான ஒரு குரல் கேக்குது. அதுவும் ஒரு பெண் கிட்ட இருந்து. யாரா அந்த பொண்ணுன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு ஃபாக்ஸுங்க. ஃபாக்ஸ்னா நரி தானே? ஆமா. ஆனா அதை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு யாகுவாய் சீஃப் கிட்ட சண்டை போடணுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஃபாக்ஸ் வந்துட்டு யாரோட மகள் அப்படின்னா த புல் கிங், அதுக்கப்புறம் பிரின்சஸ் ஃபேர் ஃபாக்ஸோட மகள் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவரோட பேர் வந்துட்டு பிங் பிங். நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி கியூட்டா தான் இருக்குது. ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஜூ இருக்கான்ல, அவனுக்கும் அந்த பிங் பிங்கோட அம்மாக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குதுங்க. ஆனா இந்த வாட்டி வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவர் வந்துட்டு அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டாப்ல. இப்போ வந்துட்டு அந்த புல் கிங் வந்துட்டு செத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதுனால அந்த ஃபாக்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு உதவி பண்ணுங்க. சோ அவர்னாலையும் வந்துட்டு அது நிராகரிக்க முடியாதுல்ல, அவர் ரொம்பவே நல்லவராச்சே. ஆக்சுவலி அந்த ஃபேர் ஃபாக்ஸ் தான் வந்துட்டு அந்த பிங் பிங்கோட அம்மான்னு சொல்ற அந்த சீன் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருக்கும். நான் வந்துட்டு புல் கிங்கோட மகள் அப்படி சொல்லும்போது யாருகிட்ட அவனுக்கு வந்துட்டு பொண்ணே கிடையாது. டே நீ யாரு எனக்கு தெரியும்டா, நீ தான் எங்க அம்மாவை போட்டு தள்ளுன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல ரிவீல் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சீன் மாதிரி தாங்க இருக்கும். சரி ஓகே, உதவி தானே, உதவின்னு நம்ம கர்ண பரம்பரை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்துட்டு நம்ம தலைவர் உள்ள போவாரு. ஆனா அங்க போனா பிங் பிங்கோட சகோதரன் ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா, அவன் வந்துட்டு மொத்த ஃபேமிலியுமே லாக்டவுன்ல வச்சிருவான். சோ அப்படி வச்சிருக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்து எப்படி வந்துட்டு இவ வெளியில வந்தா அப்படிங்கறதே குழப்பமா இருக்கிற பட்சத்துக்கு இருக்க தப்பிச்சு போனவளை வந்து பிடிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு ஆர்மி வந்துட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கா. யாரு? அவன் சகோதரன்
சகோதரன். சோ அந்த ஆர்மி கிட்ட இருந்தா நம்ம வந்துட்டு ஆரம்பத்துல இவளை காப்பாத்தி இருப்போங்க. இப்ப பிம்பிங்கோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி அவளோட ஸ்டெப் மதரோட பிளான்டைன் ஃபேனை வச்சுதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுமே பிம்பிங்கை ஃபாலோ பண்ணி பேலஸுக்கு போவோம். அங்கதான் வந்துட்டு அவளோட ஸ்டெப் மதர் வந்துட்டு இருப்பா. ஐ திங்க் சித்திகாரின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வரும்போது வந்துட்டு அவ அப்படியே சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்தா அவங்க வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற மாதிரியே உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துக்கு நம்ம ஹீரோ யாரு, அவனோட நோக்கம் என்ன, அவனோட வாழ்வாதாரம் என்ன, அவனோட வாழ்க்கை என்ன, அவன் வாழ்க்கை எதை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு, எல்லா விஷயமே A to Z வரைக்கும் தெரியுங்க. சோ எல்லாமே தெரிஞ்சதுனாலே என்னமோ தான் அந்த குரங்க பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சோ அந்த ஸ்டெப் மதர் பேர் வந்துட்டு ரக்ஷாசி. ஓகேங்களா? சோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அங்க ஒரு கீப்பர் வருவாங்க. ஒரு ஃப்ளேமிங் மவுண்டனோட ஒரு கீப்பர் ஒருத்தர் வருவான். அவன் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணுவான். என்ன அப்படின்னா இந்த ரக்ஷாசியும் அந்த கீப்பர் வந்துட்டு ஒரு காலத்துல லவ்வரா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துவாங்க. சோ இப்போ வந்துட்டு அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா அவன் மேல இருக்கிற ஆசையை வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா இப்போ வந்துட்டு அவனுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எல்லா ரெலிக்குமே கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவளை வந்துட்டு கூட்டிட்டு ஓடாம இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவனோட ஆசைங்க. ஓகேங்களா? அதாவது அந்த ரக்ஷாசிய இன்னொரு சமயத்துல அவன் ஆசையோட சேர்ந்து முத்தம் கொடுக்கலாம் சொல்லி போகும்போது தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். என்னன்னு பார்த்தா அது ரக்ஷாசி கிடையாதுங்க, அது வந்துட்டு நம்ம ஜூ தான். அப்படி உருமாறி இருப்பாரு. இதை பார்த்தா கீப்பருக்கு வந்துட்டு அதிர்ச்சி. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு சந்தோஷம் தான். என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளை பத்தி உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் அவன் வாயிலிருந்தே வர வச்சிட்டாரு நம்ம நண்பர். அதே சமயம் இது எல்லாத்தையுமே நம்ம குரங்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகேடாவா இருந்து ஆரம்பத்துல வந்துட்டு மாறி இருப்பார் இல்லையா சாப்டர் 1ல அந்த மாதிரி இருந்து ஒட்டி கேட்டு தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஆனா அவர் கூட நேரடியா சண்டை போடுற சமயத்துல வந்துட்டு அது முடியாம போக ஒரு இங்யாங் ஃபிஷ் கூட வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு மீன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜூவை வந்துட்டு முழுங்கி இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மீனை கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேலஸ் கிரவுண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போவாரு. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பிங் வந்துட்டு அவங்க அம்மாவோட அந்த ஃபேன் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஃபேனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தானே அவளோட சகோதரனை வந்துட்டு தடுக்க முடியும். ஏன்னா அவ நம்புறது என்ன அப்படின்னா நம்ம புருஷனை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதா இல்ல வந்துட்டு மகனை தேர்ந்தெடுக்கிறதா அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க அது முடியாம போனனால தான் வந்துட்டு குடும்பத்துக்கிட்ட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிங் வந்துட்டு நம்புறாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஸ்டெப் மதர். சோ அந்த ஓடி போன ஸ்டெப் மதர் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் யார் இவன் கீப்பர் வந்துட்டு திரும்ப வந்துட்டான். ஏன்னா இவன் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண போய் தான் வந்துட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு சொல்லிட்டு அந்த புள்ள பயந்து ஓடிச்சு. திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு தலைவர் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆசையை கட்டலாம் வந்தாரு, மோசம் போயிட்டாருங்க. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த கேம்ல வந்துட்டு ஒரு நம்பிக்கை எல்லாம் போற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அது பிங்குமே பிங் கிடையாதுங்க. அவன் தான் உண்மையாலுமே அந்த ரெட் பாய்ங்க, அந்த பிங்கோட சகோதரன். அவன் வந்துட்டு பிங் மாறி டிஸ்கைஸ்டா இருப்பான். அந்த பழைய மவுண்டைன் எல்லாத்தையுமே அந்த மலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பத்த வச்சது வந்தாங்க. ஃப்ளேமிங் மவுண்டைனா ஆக்குனதே வந்தான்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கூட சண்டை போடுவார் தான். பட் ஆனா வந்துட்டு முழுமையா அவனை தோக்கடிக்க முடியாது, தற்காலிகமா தான் அவனை தோக்கடிக்க முடியுங்க. ஆனா இந்த ஒரு சமயத்துல இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல் கிங் இருக்காருல அவர் வந்துட்டு ரெலிக்கு தூக்கி வீசிடுவாரு. அதை வந்துட்டு இவ்வளவு காலங்களா அவரோட வயித்துக்குள்ள வந்துட்டு அவர் வச்சிருந்திருப்பாருங்க. ஆனா அந்த ரெலிக்கு வந்து நம்ம கை கிட்ட வரும்போது அந்த ரெட் பாய் வரது மட்டும் இல்லாம டக்குன்னு அதை எடுத்துருவாங்க. சோ அவன் டெத்தை வந்துட்டு அவன் ஃபேக்கா கிரியேட் பண்ணியிருக்கான். அதை வந்துட்டு நம்ம நம்பி இருப்போம். நான் சொன்னேன் முன்னாடியே முழுசா அழிஞ்சிருக்க மாட்டான், தற்காலிகமா தான் சொல்லியிருப்பேன்ல, அதுக்கான அர்த்தம் இதுதான். சோ இப்போ வந்துட்டு அந்த ரெலிக்கு வந்துட்டு இவன் யாரு அந்த ரெட் பாய் வந்துட்டு அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம இன்னுமே கொடூரமா மாறிடுவாங்க, ரண கொடூரமா மாறிடுவான். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு அவனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் ரக்ஷாசி அந்த ஸ்டெப் மதர் வந்துட்டு வருவா. ஒருவேளை வந்துட்டு நம்ம ஜூவா இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட் வருது. ஆனா இல்லைங்க, ஏன்னா நம்மள வந்து நம்ம கூட தான் சண்டை போட்டு இருந்திருப்பாரு. இது வந்துட்டு நிஜமாலுமே அந்த ரக்ஷாசி தான். அவங்க வந்து இந்த மாதிரி என் குடும்பத்தை வந்து என் கண்ட்ரோல் நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஈவன் அந்த பைத்தியக்கார மகனையும் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வந்துட்டு இந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அந்த சமயத்துல மகன் இருக்கான்ல அவனே குத்திக்குவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி செத்துக்கிட்டு இருக்கிற தந்தைக்கு வந்துட்டு ரொம்பவே மனசு பாதிச்சிருது. அதே சமயம் தாய்க்கும் தாங்க. உண்மையாலுமே வந்துட்டு என்னதான் அவன் வந்துட்டு விகாரமாவோ கொடூரமானவனோ இருந்தாலுமே பைத்தியக்காரனாவுமே இருந்தாலுமே மகன் தானே, சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தானே அம்மா கண்ணுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உண்மையாலுமே வந்துட்டு மனசு உடஞ்சு போயிடுவாங்க. அவங்க அப்பா எல்லாம் நொந்து போயிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வழக்கம் போல வந்துட்டு அதுக்கப்புறம் ரெலிக்கு வந்து நம்ம கிட்ட கிடைச்சிருந்தா அந்த சமயத்துல தான் எகைன் ஒரு கட் சீன். ஏன்னா ஒரு சாப்டர் முடியும் போது ஒரு கட் சீன் இருக்கணும் இல்லையா? சோ அந்த கட் சீன் என்ன அப்படின்னா சோ நம்ம புல் கிங்கோட அந்த ஒரு ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. சோ அதுல வந்துட்டு அந்த ஜர்னி டு தி வெஸ்ட்ல வூகாங் கூட ஒரு இருந்த கம்பெனியன்ஸ்ல இவருமே ஒருத்தரா காட்டியிருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்கா இருந்த கம்பெனியன்ஸுங்க, நண்பர்கள். பட் ஆனா இனிஷியலா இவர் வந்துட்டு ஒரு சகோதரரா ஒரு நண்பரா ஒரு துணையா இருந்தவர் வந்துட்டு வில்லனா மாறி இருப்பாரு. ஏன்னா வந்துட்டு பிரின்சஸ் அயன் ஃபேனை வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதே சமயம் ரெட் பாயோட தந்தையாவுமே ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மலைக்கு போறாருங்க. சோ அதை வந்துட்டு பயங்கரமா ஆட்சி புரியுறாருங்க. ரொம்பவே கொடூரமான ஒரு மலைப்பகுதி அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு மலைப்பகுதியை தான் வூகாங்கும் மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஜேர்னில கடந்து போற மாதிரி இருக்கும். சோ அப்படி அந்த மலையை கடந்து போகும்போது முன்னாடி நண்பர்களா இருந்தவங்களுக்கு வந்துட்டு இப்ப எதிரி ஆகிட்டாங்கல்ல, அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சண்டை வருது. சோ இந்த சமயத்துல வூகாங் வந்துட்டு அந்த பிரின்சஸ் அயன் ஃபேனோட அந்த மேஜிக் ஃபேனை வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லி பார்க்க இன்னொரு பக்கம் ஒரு குடும்பத்தையும் அவரோட அந்த ஒரு ராஜ்யத்தையுமே வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வூகாங்க்கு எதிராக புல் கிங்குமே சண்டை போடுறாரு. பட் ஆனா இந்த சமயத்திலுமே வந்துட்டு அந்த கட் சீன்ல
கட்சீன்ல நம்ம ஜூ வந்துட்டு பிங்கோட அம்மாவை கொன்னதையுமே வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஒரு கட்சீன்ல வந்துட்டு புல்கிங்கோட கைகள்ல ஊகாங் வந்துட்டு சாகர மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற உண்மையான கதையில இருந்து விலகிற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த புல்கிங்கும் ஊகாங் வந்துட்டு வேறு வேறு இல்ல ஒரே மாதிரி ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சித்தரிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதே சமயம் அந்த புட்டா ஹுட் வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ரெண்டும் கிடைக்கிறது வந்துட்டு அன்ரியலிஸ்டிக் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. ஏன்னா அதுதான் வந்துட்டு அவங்க வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்குங்க. சும்மாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டைங்க. என்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் குடும்பத்தையும் உன்னையும் நீ பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஊகாங் சாகர மாதிரி தான் அந்த ஒரு சாப்டரே வந்துட்டு முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். பட் ஆனா ஆரம்பத்துல அவர் சொன்ன கதையும் நம்ம இனிஷியலா பார்த்த கட் சீன்லயும் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்காதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பார்க்கும்போது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் நமக்குள்ள எழுந்தாலுமே அந்த இடத்துல தான் இந்த ஒரு சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம கடைசி சாப்டருக்கு வந்தோம் அப்படின்னா அந்த சாப்டரோட டைட்டில் என்ன அப்படின்னா த அன்ஃபினிஷ்ட் அப்படிங்கிறதா டைட்டில். ஸோ முடிவடையாத அப்படிங்கிறது தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கைகளில் வந்துட்டு 5 ரெலிக் இருக்குங்க. ஸோ 5 சாப்டர் கடந்தாச்சு, 5 ரெலிக் நம்ம கிட்ட கிடைச்சாச்சு. கடைசியாக வந்துட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெலிக்கையும் தாண்டி நம்ம ஊகாங்க தான். அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே அந்த ஊகாங் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த ஒரு சமயத்தில் நம்மளுக்கு முதலாக வர ஒரு இடையூறு யார் அப்படின்னா ஒரு சுப்ரீம் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வராரு. அது மனுஷன் மாதிரியே இருக்கிற ஒரு பறக்கிற ஒரு உயிரினம் தான். பட் ஆனா அவனுக்கு தலைக்கு பதிலாக கை இருக்குங்க. ஆனா அவனை போட்டு தள்ளும் போது ஆகாயத்துல நம்ம கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. விழுந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்மள ஒரு விஷயம் காப்பாத்து. என்னன்னு பார்த்தா நம்ம ஊகாங்கோட அந்த சம்மர் சால்ட் இருக்குல்ல அதுக்கான அந்த ஒரு கிளவுடு. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா ஒருவேளை இனிமேல் அந்த மேகங்களுக்கெல்லாம் ஆசான் வந்துட்டு நம்ம டெஸ்டின்ட் ஒன் தானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இருக்கிறது மட்டும் இல்லாம விதிக்கப்பட்ட ஒருவரா இருந்தார் இல்லையா. அதனால அவரோட பயணங்கள் மேற்கொள்ள அதுக்கான தகுதியை வந்துட்டு வளர்த்திக்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவருக்கு தலைவணங்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இவன் நம்ம ஜூ கூட அந்த இடத்துல என்ன சொல்வார் அப்படின்னா ரொம்ப காலங்களா அது இங்க இருக்கும் போல. ஆனா இப்போ வந்துட்டு உனக்குள்ள அந்த 5 சென்சஸ்மே அதாவது 5 ரெலிக்குமே 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த 5 சென்சஸ்மே வந்துட்டு அது சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது நேரடியாக உங்ககிட்ட வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் டெஸ்டின் ஒன் பிகமிங் வூகாங் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மேகம் மட்டும் கிடையாதுங்க. அந்த மாதிரி அவரோட ஆர்மர் எல்லாமே வந்துட்டு அங்கங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ஒரு காண்டாமிருகத்து கூட சண்டை போட்டு தோக்கடிப்போம். அதுகிட்ட இருந்து நமக்கு நம்ம ஊகாங் அந்த ஒரு ஆர்மர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இதெல்லாமே கிடைச்சாலும் இன்னும் ஒன்னு வந்துட்டு பாக்கி இருக்கேங்க. என்ன அப்படின்னா வூகாங்கோட அந்த ஸ்டாஃப்ங்க. அவங்களா ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு வூகாங்கோட ஸ்டாஃப் கிடையாது, இவரோட ஸ்டாஃப் தான். பட் ஆனா வூகாங்கோட ஸ்டாஃப் வந்துட்டு கிடைக்கணும். ஸோ அதனால வந்துட்டு வாட்டர் கர்டன் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு குகைக்கு வந்துட்டு ஜூவும் நம்ம டெஸ்டின் ஒன்னும் போவாங்க. ஸோ அங்க வந்துட்டு அந்த ஒரு குகையை பார்க்கும்போது கடைசியா வூகாங் கூட வந்து ஜூ பார்க்கும்போது அந்த குகை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இன்னுமே இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜூக்கு வந்துட்டு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் கண்ணுக்கு முன்னாடி அவரோட அந்த ஸ்டாஃப் வந்துட்டு இன்னுமே இருக்குங்க. உயரமாவும் கம்பீரமாவும் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மால் வந்துட்டு அதுக்கு கேப்பபிளா இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறதுக்கு கேப்பபிளா இருக்கிறதுனால அந்த ஸ்டாஃப் வந்துட்டு வீல் பண்றாரு. சோ அதை வீல் பண்றதன் மூலமா அவரு சன் வூகாங் மாதிரியே ஒரு வாரியரா வந்துட்டு திகழ்றாருங்க. ஆனா அது எடுக்கும் போது வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு அதிர்ற மாதிரி இருக்குங்க. இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அதை தொட்டாலே வந்துட்டு அதிரும். அது உள்ள இருந்து எடுக்கிறதுக்குள்ள அந்த பூமியே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நடுநடுங்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு ஏத்துக்கிறதன் மூலமா நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட விதியையுமே ஏத்துக்கிறாருங்க இந்த இடத்துல. அப்போ அந்த ஒரு ஸ்டாஃப் எடுத்ததுக்கு அப்புறம் ஜூபாஞ்ச் என்ன அப்படின்னா இனி இது மேல ஒரு வழிப்பாத திரும்ப போகலாம் முடியாது, நீ அப்படியே அவன மாதிரியே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அதுக்கப்புறம் ஜூவை ஃபாலோ பண்ணி அந்த மலை உச்சிக்கு வந்துட்டு போய் சேருவாங்க. ஓகேங்களா, அப்படி போய் சேரும்போது தான் நம்ம அந்த கேமோட எண்டிங்க்கு வந்து சேருவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த கேம்ல மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்கு. அது வந்துட்டு நம்மளோட செயல்களை வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நிர்ணயிக்கிற விதமா தான் அந்த ஒரு முடிவுகள் வந்துட்டு இருக்குங்க. சரி, ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் எண்டிங் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த கல்பாறையை வந்துட்டு தொட்டதுக்கு அப்புறம் அந்த பாறைக்குள்ள வந்துட்டு போவாங்க. அது சாதாரண பாறை கிடையாது அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது இந்த கதையோட களம் வந்துட்டு போகும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வூகாங்கோட ஹோஸ்ட் வந்துட்டு அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு ரெல்முங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு அப்சஷன் ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொல்லை சாம்ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம். அதுல வந்துட்டு ஸோ அந்த ஒரு ரெல்ம்ல இருக்கும்போது வந்துட்டு ஒரு முடிவுபடாத ஆசைகள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். மனுஷன்னா இருக்கும், எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்கும். அதுல சிலது வந்துட்டு முடிவுபடாம வந்துட்டு இருந்திருக்கும், எல்லாமே நிறைவேறி சிலது நிறைவேறாம இருந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஆசைகள் வந்துட்டு உண்மையான உலகத்திலையும் அதே சமயம் இல்லூஷனான ஒரு உலகத்திலையும் வந்துட்டு வேறுபடுத்தி காட்டுற விதமா இருக்கிற ஒரு ரெல்ம் அப்படின்னே சொல்லலாம். சோ மோர் லைக் வந்துட்டு புத்தாவோட கைகள்ல நம்ம வூகாங் இருக்கும்போது ஒரு இல்லூஷனா வந்துட்டு ஒரு உலகத்தை சுத்தன மாதிரி இருக்கும். ஆனா அது ரியல்ல என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு அது கைக்குள்ளதான் இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்களா. சோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ரெல்ம் மாதிரி இருக்கலாங்க. ஓகேங்களா, சோ இதுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அவரோட கடந்த காலத்துக்கூடயும் அதே சமயம் எதிர்காலத்துக்கூடயுமே வந்துட்டு இன்டராக்ட் பண்ண முடியுங்க. ஆனா முன்னோர்கள் நம்புற மாதிரி வந்துட்டு வூகாங்கோட ஆன்மாவோ இல்ல வந்துட்டு அவர் இதுக்குள்ளேயே வந்துட்டு பிடிபடலை.
குழந்தைங்க ஓகேங்களா. ஆனா அதுக்குள்ள வந்துட்டு அவரோட நினைவுகள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருக்கு. சோ அதனால அதுக்குள்ள போயிட்டு ஊகாங் வந்துட்டு உண்மையாலுமே என்ன நோக்கத்துக்காக வந்துட்டு இருந்தாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெஸ்டின் ஒன் வந்துட்டு போறாரு. சோ அதாவது நம்ம ஊகாங்கோட மெமரியை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வாழ போறாருங்க. யார் தெரிஞ்சுக்க போறாரு. சோ நம்ம ஊகாங்கோட மெமரி வந்துட்டு யார் லீட் பண்ணி நம்மள கூட்டிட்டு போறாரு அப்படின்னா ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த ஒரு எல்டர் மங்கி தான். ஏன்னா அவர் வந்துட்டு ஊகாங் வந்து எத்தனை காலங்கள் இருந்தாரோ அவர் கூட ஆரம்பத்துல இருந்து டிராவல் ஆன ஒருத்தர் தான். சோ ஊகாங் வந்துட்டு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சிறந்த விஷயங்கள் மேல வந்துட்டு ஆசை கொண்டாருங்க. சோ அதனால வந்துட்டு எப்பவுமே அவருக்கு பேராசை இருந்துட்டே தான் இருந்துச்சு. சோ ஒன்னு கொடுத்தா பத்தாது இன்னொன்னு வேணும். சோ அந்த மாதிரி குடுக்க பத்தாம வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசை பிடிச்ச ஒரு குழந்தையா தான் அவர் வந்துட்டு இருந்தாரு சின்ன வயசுல. சோ அதுக்கப்புறம் தான் அவரோட ஆம்பிஷன் வந்துட்டு நேரடியா இன்னும் வேணும் சொல்லுனது வந்துட்டு நேரடியா அவரை செலஸ்டியல் கோர்ட்டுக்கு வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போகுது. ஆனா அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு பூமியில ஒரு சாம்ராஜ்யமும் அவருக்குன்னு ஒரு பட்டமும் இருக்கிற பட்சத்துக்கு செலஸ்டியல் கோர்ட்ல கொடுத்த ஒரு பொசிஷன் வந்துட்டு அவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. அதே சமயம் வந்துட்டு அந்த ஒரு ஃபீஸ்டுக்கு அவரை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவருக்கு வந்துட்டு கோவம். அதனால மொத்த செலஸ்டியல் கோர்ட்டையுமே செதச்சறாருங்க. ஏன்னா ஊகாங் வந்துட்டு எப்பவுமே ரொம்பவே ரௌத்ரமா தான் இருப்பாரு. அதே சமயம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்க. அவர் சரியான விஷயம் எதையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணதே கிடையாது. எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பா ஹெவன்ஸ்ல வந்துட்டு வேலைக்கே ஆகாது, அதாவது சொர்க்கங்கள்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அவர் எல்லா சமயத்திலும் அப்படி இருந்தது கிடையாது. அவருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருந்திருக்கு. யார் மேலனா ஒரு பொண்ணு மேல. ஆனா அவர் வந்துட்டு அவங்களுமே நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால உடஞ்சு போன அவர் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு 3 துண்டா வந்துட்டு உடைச்சிடுறாருங்க. அந்த மாதிரி பண்ணிடுறாரு. சோ இப்படி பண்றது மூலமா அவருக்கு வந்துட்டு இதயத்தை குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பண்றாருங்க. கொடூரமான ஒரு செயல். ஆனா இது எதுவுமே வேலைக்காகறதுனால வந்துட்டு புட்டாஹுட்ல இருந்து அவர் வெளியில போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைகள் எனக்கு வேணாம், நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சோ இப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கிளியரா புரியுது அவர் ஏன் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லி நினைச்சாருன்னா அவர் கெத்து அப்படிங்கறதுனால கிடையாது, கடவுள் வந்துட்டு இவர் வந்துட்டு கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு கிடையாது. இவர் தப்பு பண்ணிட்டாரு, அது இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்து தப்பு பண்ணிட்டாரு. அதனால வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சியெல்லாம் கிடையாதுங்க அவருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா அதை பத்தி பெருசா நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பாரு இருக்குதுங்க. சரி ஓகே, இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அவரோட விதியை ஏத்துக்கலாம். ஆனா வந்து நம்ம கிட்ட 5 ரெலிக் தான் இருக்கு, ஆனா நம்மளுக்கு 6 தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு ரெலிக்குமே வந்துட்டு ஊகாங்கோட கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, உடல், அதுக்கப்புறம் எண்ணம், இது எல்லாத்தையுமே குறிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஆனா எல்லாமே இருக்கு, நம்ம கிட்ட மைண்ட் ரெலிக் மட்டும் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறது நம்ம மங்கிக்கு புரிஞ்சிருது. இந்த ஒரு சமயத்துல தான் வந்துட்டு அந்த எல்டர் மங்கி என்ன சொல்லும் அப்படின்னா அந்த கடைசி ரெலிக்கே நீ தாண்டா அப்படின்னு சொல்லும். ஏன்னா 5 மட்டும் தான் வந்துட்டு நிறைய ராஜாக்கள்னால திருடப்பட்டுச்சு, அதை தான் வந்துட்டு நம்ம சண்டை போட்டு எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஆனா 6வது வந்துட்டு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ ஊகாங் வந்துட்டு இறந்துட்டாரு. ஆனா அவரோட எல்லாமே வந்துட்டு இப்ப நீயா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஊகாங் வந்துட்டு திரும்ப பிறப்பெடுக்கிறதுக்காக, அதாவது ரீஇன்கார்னேட் சொல்லுவாங்கல்ல, மறுஜென்மம் எடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு வெசல் தான் நம்ம டெஸ்டின் ஒன் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஆனா இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஊகாங்கோட பேரையும் அவரோட தன்மையை வந்துட்டு மொத்தமா எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட மங்கி வந்துட்டு என்ன பண்ணும்னா ஊகாங்கோட ஷெல்ல வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்க. அது வந்துட்டு ஒரு மெமரி ஸ்பேஸ்க்குள்ள தாங்க இருக்கு. அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 6 ரெலிக்குமே வந்துட்டு கம்பைன் பண்ணும். ஓகேங்களா. ஆனா அந்த ஒரு ஷெல் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டோன் மங்கியா நம்மள வந்துட்டு அட்டாக் பண்ணுங்க. ஆனா நம்ம கிட்ட தான் இப்ப ஊகாங்கோட அந்த ஒரு ஸ்டாஃப் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கல்லை செதறடிச்சிருவோம். அந்த உடஞ்சு போன அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறை மங்கி அப்படின்னு சொல்லலாம். அந்த கல் மங்கி, கல் குரங்கு, பாறை குரங்கு, என்ன வேணா சொல்லாங்க. அது வந்துட்டு செதஞ்சதை பார்க்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அதுவா வந்துட்டு அது இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஊகாங்கோட அந்த புரோக்கன் ஷெல். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரெலிக்ஸ் வந்துட்டு மொத்தமா அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஊகாங்கோட அந்த மேஜிக்கல் ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம தலையில வந்துட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மள வந்துட்டு அந்த ஒரு போல்டர், அதாவது அந்த ஒரு கற்பாறை இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்மள சீல் பண்ண மாதிரி காட்டி இருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி அந்த ஊகாங்கோட அந்த ஆன்மா வந்துட்டு எப்படி சிறப்படுச்சாங்களோ அதே மாதிரிங்க. ஆனா இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டான எண்டிங்க. ஆனா இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட எகைன் வந்துட்டு நம்ம மாட்டிக்குவோம். இதுக்கப்புறம் நம்மள வந்துட்டு விடுவிக்கிறதுக்காக வந்துட்டு இன்னொருத்தர் வர மாதிரியும் திரும்ப அவங்களும் இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எகைன் வந்துட்டு இதே முடிவு தான் வர மாதிரி வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்துட்டு பாடுபட்டது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த எர்லாங்ஷாங் எங்க போனா ஆரம்பத்துல நம்ம வந்து தாக்கனா, எதுக்கு தாக்கனா, அதெல்லாமே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல ஊகாங் வந்துட்டு அவரோட நீடு வந்துட்டு முக்கியமான ஒரு நீடாவே தெரியல. அப்படிப்பட்ட ஒருத்தரா இருக்கும்போது அவர் மாதிரி நம்ம ஆகி திரும்பவுமே இந்த ஒரு கற்பாறைக்குள்ள சிறைப்பிடிக்கப்படுற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அது எப்படி வந்துட்டு ஒரு சரியான ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும். என்னதான் அந்த ஹெட்பேண்ட் எல்லாம் கொடுத்து வந்துட்டு அந்த ஊகாங்க நம்ம ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மள பெருமைப்படுத்தினாலும் இது வந்துட்டு ஒரு கடிவாளம் போடுற மாதிரி தாங்க நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஒரு மந்திரத்தின் மூலமா இது வந்துட்டு நம்மளுக்கு தீராத ஒரு வழி கொடுத்து நம்மளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு தான் ஜர்னி டு தி வெஸ்ட் நாவலை பத்தி ஆரம்பத்தில் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இது எதுக்கு நம்மளுக்கு? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்த்தது, அதாவது இந்த எண்டிங் வந்துட்டு எதை ரெப்ளிகேட் பண்ணுது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப சிறப்புடிக்கப்பட்டே தான் இருப்போம். இதுதான் நம்மளோட விதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இதுல பெருமையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே சமயம் இந்த எண்டிங் எதனால வரும் அப்படின்னா நம்ம சரியான அளவுல வந்துட்டு பாசஸ் கூட சண்டை போடல அப்படின்னாலும் சைட் குவெஸ்ட் எதுவுமே முடிக்கலனாலும் இந்த
இந்த ஒரு எண்டிங் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க கேமை முடிக்கணும் மட்டும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்படி விளையாண்டீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு இந்த எண்டிங் தான் கிடைக்கும். ஆனா இந்த கேமை வந்துட்டு முழுசா முடிக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எண்டிங்கே வேற. ஏன்னா இந்த எண்டிங் வந்துட்டு ஒரு முடிவில்லாத ஒரு சைக்கிள்ல போயிட்டு நம்ம டெஸ்டின் வந்து மாட்டின மாதிரி தான் இந்த கேமோட எண்டிங் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் எண்டிங். ஸோ இதன் மூலமா வந்துட்டு இந்த கேமோட உண்மையான நோக்கம் வந்துட்டு நம்மளுக்கே தெரியாம போயிருங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வெறும் ரெலிக்கு கண்டுபிடிக்கிற கேமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய ஆன்மாக்களை வந்துட்டு பியூரிஃபை பண்ற மாதிரி வந்துட்டு அந்த காட் கிடைக்கிறதாகட்டும், அதே சமயம் ஒவ்வொரு பர்டிகுலர் கேரக்டரோட பேக் ஸ்டோரி ஆகட்டும், அவங்களோட சாபம், அவங்களோட கதைகள், அவங்களோட காதல் ஆகட்டும், ஒவ்வொரு புத்திஸ்டோட வழிமுறைகள், அதுல வந்துட்டு ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி, அதனால வந்துட்டு புத்திஸ்டோட அந்த ஒரு பாதையை மாறி அதுக்காக வந்துட்டு சாஸ்திரங்கள் படிச்சு அந்த புத்திசம் பாதையில போற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். அது எல்லாமே வந்துட்டு கடைசியில நம்ம சரி பிடிக்கிறதுக்காக தான் நம்ம கொண்டு வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேமோட முடிவு இது இருக்கும். பட் இதோட ட்ரூ எண்டிங் என்ன அப்படின்னா, சரி ஓகே, நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா கேம்ல விளையாண்டு எல்லா கொஸ்டினுமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு மவுண்ட் மே அப்படிங்கிற ஒரு மலையை வந்துட்டு அன்லாக் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு எதிரி வந்துட்டு தென்படுவார். யாரு அப்படின்னா இந்த கேமோட ஆரம்பத்துல அந்த கட் சீன்ல பார்த்த அந்த ஒரு எதிரி வேற யாரும் கிடையாதுங்க. ஸோ அந்த எர்லாங்ஷனுங்க, அவனும் அந்த 4 ராஜாக்கள் பயங்கர பெருசா இருந்தாங்கல்ல அவங்க. ஸோ அந்த 4 ராஜாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா 4 புத்த தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களை எதுக்காக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா 4 திசையுமே பாத்துக்கிறக்காக, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, கரெக்டுங்களா? அந்த 4 ரீஜனுமே வந்துட்டு பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறக்காக தான் 4 தெய்வங்களா வந்துட்டு அவங்களை நிர்ணயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வர ஃபைட்டு அந்த 4 பேர் கூட பெருசா கிட்டத்தட்ட நம்ம காட் ஆஃப் வார் 1ல வந்துட்டு பெருசா மாதிரி சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபைட்டா இருக்கும். ஸோ பயங்கரமா அடிச்சு போட்டு அந்த பாசஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் ஸோ எர்லாங் வந்துட்டு அவரோட அந்த ஒரு தோல்வி வந்துட்டு ஏத்துக்குவாருங்க. அப்படியே கீழே கிடப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளோட பலத்தையுமே அவர் ஏத்துக்குவாருங்க. அதுக்கப்புறம் அந்த எர்லாங்ஷன் வந்துட்டு அவரோட ஆயுதத்தை வந்துட்டு நமக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஹீரோவோட பயணம் வந்துட்டு உண்மையாலுமே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு சித்தரிக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல எர்லாங்ஷன் வந்துட்டு ஒரு வசனம் பேசுவாருங்க. உண்மையாலுமே அது வந்துட்டு நல்லா இருக்கும். என் கூட சேர்ந்து என்னோட சகோதரர்கள் எல்லாருமே வந்துட்டு உன்னை சோதனை பண்ணாங்க தான். ஆனா இந்த நாள்ல வந்துட்டு எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, அந்த சண்டை கௌரவத்தில் இருக்கிற யாரும் உன்னை வந்துட்டு கட்டுக்குள்ள வைக்கவும் முடியாது, அந்த தலையில போற அந்த பேண்டு கூட உன்னை கட்டுப்படுத்த முடியாது. எதுக்குமே கட்டுப்படாத ஒரு மனதுக்கு வந்துட்டு கண்டிப்பா மரணம் அப்படிங்கிறது நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பயணம் இப்பதான் தொடங்குதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆயுதத்தை தூக்கி வீச நம்ம அப்படியே மலை மேல இருந்து கீழே விழுக. இதுக்கு முன்னாடி வந்த எண்டிங் மாதிரியே வந்துட்டு எகைன் அந்த ஒரு ஸ்டோன் மங்கி கூடவும் அந்த புரோக்கன் ஷெல் கூட வந்துட்டு சண்டை போற ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி கிடையாது, மொத்தமா வேற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த எல்டருமே வந்துட்டு அந்த ஒரு ஹெட் பேண்ட் வந்து நம்ம தலையில போட வர மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனா அப்படி போட வரும்போது வந்துட்டு அந்த ஸ்கிரீன் வந்துட்டு மொத்தமா பிளாங்க் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? சோ அப்படி ஸ்கிரீன் ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அனிமேஷன் மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. மோர் லைக் ஒரு கட் சீன். ஓகேங்களா? அது வந்துட்டு எதை சித்தரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த கேமோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்துச்சு, நம்ம ஊகாங் வந்துட்டு நேரடியா நின்று இருக்க அந்த எர்லாங்ஷன் எல்லாருமே வந்துட்டு சண்டை போடுறதுக்காக வந்துட்டு ஒரு ஆர்மியோட நின்று இருப்பார்ல, அந்த ஒரு சீக்வன்ஸை அனிமேஷன்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, செலஸ்டியலோட அந்த பேலஸ் வந்துட்டு நம்ம ஊகாங் வந்து அட்டாக் பண்றதுக்காக முடிவெடுத்த மாதிரியும் அது அட்டாக் பண்றதுக்கு போற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு எண்டிங் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்ம ஊகாங்கோட உண்மையான அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு ஜர்னி டு தி வெஸ்ட்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இவர் வந்துட்டு எகைன் மிரட்டி இருப்பாரு. ஸோ எர்லாங் வந்துட்டு என்னதான் நீ புத்தாவா இருந்தாலுமே வந்து தலையில வந்துட்டு அந்த ஹெட் பேண்ட் இருக்குடா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கும் நீயும் தயாராகவே இருக்க, உன் கண்ணை வந்துட்டு புடிங்கி எடுக்க போறான் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உண்மையாலுமே எகைன் வந்துட்டு அந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் வந்துட்டு ஆரம்பிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனா இந்த வாட்டி நம்ம டெஸ்டின் வந்துட்டு அவரோட தனித்துவம் மாறாம ஒரு முழுமையான ஒரு ஊக்காங்கா மாறி அவரோட அதே சைக்கிள், அவரோட அந்த ரிபலியஸ் நேச்சர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி செலஸ்டியல் கோட்டோட அந்த பாதையை வந்துட்டு நான் தேர்ந்தெடுக்காம என்னோட தனிப்பட்ட பாதை தான் வந்துட்டு நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார்ல, அதே பாதை வந்துட்டு எகைன் ஒரு ஊக்காங்கா வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆகி வாழ்க்கை தொடர்ற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. பட் ஆனா எக்ஸாக்ட்டா வந்துட்டு எதை சொல்ல வராங்கன்னு தெரியல. பட் ஆனா இதுதான் வந்துட்டு உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். அதுல இருந்து தான் வந்த ஒரு கேம் தான் இது. ஸோ எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே அந்த ஊகாங்கோட 2ல ஒருவேளை கேம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஹெட்பேண்ட் போடுற சமயத்தில் வந்துட்டு இந்த ஒரு எண்டிங்கான ஒரு பாசிபிள் சீக்குவலா தான் இருக்கும். ஏன்னா பல எண்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு புது கேம் ரெடி பண்ணோம் அப்படின்னா எகைன் ஒரு டெஸ்டின் ஒன்று வருவாரு, திரும்ப இந்த மாதிரி போவாரு, திரும்ப போய் மாட்டிக்குவாரு, அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இந்த கேமே நம்ம திரும்ப விளையாண்டுக்கலாம். பட் ஆனால் அந்த செகண்ட் எண்டிங் அந்த ஹெட்பேண்ட் போட வரும்போது அந்த ஸ்கிரீன் ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊகாங்கோட அந்த ரியல் அட்வென்ச்சர் வந்து நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அந்த பேண்ட் போற சமயத்தில் என்னாச்சு அப்படிங்கிறதா இப்போ ஒரு அடுத்த கேமா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரூ எண்டிங்கா இருக்குங்க. ஸோ இந்த எண்டிங் விளையாடணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த கேமை கம்ப்ளீட்டா முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு எண்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ மறக்காம வந்துட்டு விளையாண்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் வந்துட்டு அதோட கதை. பட் ஆனால் ஸ்டில் வந்துட்டு அந்த எர்லாங்ஷனுக்கும் அந்த ஊகாங்க்கும் இருக்கிற அந்த ஒரு பேக் ஸ்டோரியை இன்னுமே நிறைய சொல்லியிருக்கலாம். அதை பத்தி சொல்லல. வேற எதுலயே நான் படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்களா? பாப்போம். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்லி புரியும்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா அந்த கட்சீன் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டரோட முடிவில் வந்துட்டு ஒரு கட்சீன் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு 6ஆவது சாப்டர் முடிவில் ஒரு கட்சீன் வருது. அதுவும் அந்த ட்ரூ எண்டிங் நீங்க வந்துட்டு விளையாண்டீங்க அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா? சரி ஓகேங்க. அடுத்த வாரம் வேற கேம்
கேம்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வாரம்லாம் அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸ் கேம்ல வந்துட்டு பார்க்கலாம். அதோட கதை விளக்கத்துல பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் அஸ் எஸ்என்எஸ். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரடல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ. One final toast before we crash the Celestial Palace!